100 பாருங்க சீக்கிரம் ஏதாவது என்ன வேணும் பாருங்க நேரம் போகணும். உங்களுக்கு 2 வேணுமா? 2க்குமா? 2க்குனா அப்போ இது 50 ரூபாயா? அது 200, 275 கொடுங்க. அதெல்லாம் இல்ல சொல்லிட்டாங்க. அதான் 2க்கும் 2 சொல்லி 300 ரூபாய்க்கு 250 ரூபா சொன்னீங்கன்னா ஒரு 20 ரூபா சேர்த்து கொடுங்க. அதெல்லாம் கிடையாது. அதான் இப்போ காசு அந்த சட்டை கொடுங்க சுண்டி. இட்லி குண்டா இட்லி குண்டாலாம் இப்போ இல்லை. 275 வாங்கணுமா இட்லி? இல்லை அதுலேருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா குறையும், அவ்வளோதான். வெயிட்டெல்லாம் ஒன்றா தான் வரும். நீங்கள் அதே எடுத்துக்கோங்க. ஐயா இந்தாங்க. என்ன வேணும்? காசு கொடுங்க. காசு இல்லை. அப்புறம் என்ன கொடுப்பீங்க? இந்த குண்டு தாங்களா? அது வேணுமா? அப்போ அதை 2 எடுத்தீங்கன்னா அது ஒரு 200, இது ஒரு 200, 400 ரூபா. அது கொடுக்கையா? 30 ரூபாய்க்கா? 30 ரூபாய்க்கு இது. அது காசு புடவை வாங்கலை. சரி என்ன இது? அது 200, இது 175, 375 ரூபா கொடுங்க. அங்கே பாருங்க. என்ன மட்டும் என்ன பார்க்கலாம். அதான் என்ன பண்ணுவாங்க ஆத்தாவுல? கருப்புனோட ஒடையாந்துட்டாங்கடி. என்ன நம்பர் நீங்க எந்த ஜாமான் முடிவு பண்ணலாமா? இது 2 போகுங்களா? இது 2 தானே? 270, 370. கொடையெல்லாம் வாங்க மாட்டீங்களா? அங்காடி புடவை 30 ரூபா. காசு இல்லைங்க. அதான் கொடுக்குறோம். காசு காசு இல்லை சில்லை இல்லை. அது எவ்வளோதான் வண்டி? அது என்னம்மா? 100 ரூபா. 100 ரூபா. 300 இது வந்து 275, இது 100, 375. அது எவ்வளோ கழிச்சுக்கிட்டு இது வந்து ஒரு 150 ரூபா கழிச்சுக்கணும். ஐயா வர வர சாமான்லாம் ரேட்டு ஏற்றுறாங்க. இவங்ககிட்ட நல்லா வாங்கலாம். எல்லாம் இவங்கள எதிர்பார்க்குறது. ஐயா வர வர என்ன பண்ணுறாங்க? வாங்காதான் கரெக்டாக அவ்வளோன்னு விலை ஏற்றுறாங்க. எங்களுக்கெல்லாம் இவங்கள்ட்ட வாங்க தான் பிடிக்கும். ஜிப்பா நல்லா கொடுப்பாங்க. எந்த ஐயாத்தையும் வாங்க மாட்டாங்க. இந்த பொங்கல் நேரத்தில் எல்லாத்துக்கும் அதிகமாக தான் தெரியும். ஏன்னா 4-5 பேர் நின்றுக்கிட்டீங்கல்ல, ஒரு ஆள் நின்னீங்கன்னா கரெக்டா வாங்குவீங்க. 4-5 பேர் நின்னால கொஞ்சம் இதெல்லாம் எம்ம வரும். சாப்பாடு திட்டா 30 ரூபா. 30 ரூபாயாண்டி? காசு இல்லைன்னா வாங்கி தானே ஆகணும். காசு இல்லைன்னா வாங்கி கொடுங்க. வாங்க மாட்டீங்க? புடவை ஜாமான் தான் கொடுக்கலாம். அதான் 270 கொடுங்க. என்ன சமாங்க? காசு இல்ல. என்ன சமாங்க? ஜாமான் தான் வாங்கி கொடுப்பாங்களா? அப்படியே அது மேல காசு கொடுக்கணும். இதா அது 1450 மூடியோட இந்த மூடி உள்ளார இருக்கு. 150 ரூபா கழிச்சிட்டேன். 150 ரூபா கழிச்சிருக்காங்களாம். 175 ரூபாயா? எது இது ரெண்டும்? இது 275. இது வந்து ஒரு 375. கம்மி பண்ணிக்க மாட்டீங்களா? 150 ரூபா எதுக்கு? 225 ரூபா. பாருங்க நல்லா வெயிட்டா இருக்கு. அப்ப கலந்து எப்பே போடுங்க. 225 ரூபா. ஏன்னா போட மாட்டாங்க. இருக்கு. மதனம்மா என்ன வாங்க போறா? இந்த இது ஏத்துங்க. பெரியா இது பெரியா. ஐயாட்ட கை குடிச்சு.
இது வாங்காச்சு இது வந்து எனக்கா இந்த காலத்துலயும் அப்படியே கிடக்கும். சொல்லிதாங்க இந்தாங்க மூடி. கவிதாவுக்கு எது ஆமா 3000 பணம் வாங்கி என்ன பண்ணுவான் 3000 பண்ணோம். ஜாமான் 30 ரூபாய்க்கு என்ன ஜாமான் கொடுக்க முடியும்? இந்த வருஷம் காவியா காத்துக்கு இந்த வருஷம் கட்டி கொடுத்தீங்களா பிரியாணி போடலாம். சொல்லுங்க என்ன சட்டி வேணா எனக்கு விலை அதில் போட்டிருக்கு போல இருக்கா 2330 ரூபா போட்டிருக்கு போல. மொத்தம் 1450. கவிதா கவிதா கார்த்திகா கல்யாணம் கொடுக்க போற அதுக்கு பிரியாணி போடலாம். அவங்க கூட சொல்லுங்க இன்னும் குறைங்க. வெயிட் எவ்வளோன்னு பாரு. அதுக்கு அந்த அடிலையும் வெயிட் போட்டிருக்கேன். அது வெயிட்டா தான் அதான் 2330 இது ஒரு 400 2 400 2 800 50 ரூபாய்க்குலாம் வழி இல்லை. 225 ரூபாய்க்கு தள்ளுங்க. 200 ரூபா. தக்காளி வந்துமா தக்காளி வெங்காயம் பல்லாரி வெங்காயம் கலர் காய்ச்ச வெங்காயம் வந்து பாருமா. அருமையான வெங்காயம் கத்திரிக்காய் இருக்குமா கொத்தரங்காய் இருக்குமா சோக்கியம் இருக்குமா முச்சக்காய் இருக்குமா முள்ளங்கி இருக்குமா பாவக்காய் இருக்குமா கேரட் இருக்குமா பீட்ரூட் இருக்குமா பச்சை பட்டாணி இருக்குமா வாழைக்காய் இருக்குமா. அதாவது சமமான தரில் போட்டு உட்காரு. அப்படி உட்காராதீங்க சேரு போயிடும். மட்டமான தரில் தான் போட்டு உட்காரணும். மட்டமாக போட்டால் தான் இல்லைன்னா போயிடும் அது. 30 ரூபாய்க்கு ஒரு சம்பளம் 30 ரூபாய்க்கு ஒரு சம்பளம் அதான் காலம் மாறி 30 ரூபாய்க்கு வாங்க பட்டுன்னு எடுத்துட்டு வாங்க போங்க. 3 நோட்டு இருக்குல்ல அப்படியே 6 நோட்டுங்க. நான் கூட 2000 வரும்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு இருக்கா அப்பா அது ஒரு பங்களா சேர்த்துக்கலாம் இருக்கு. நீங்க 4 பங்களா இருக்கு சாமான் மட்டும் இந்த தடவை பார்த்தாங்க ஜாமான் நல்லா இருக்கும். இருடா நான் போய் ஜாமான் எடுத்துட்டு வரேன். டாங்க குறைக்கணும் அப்ப வருவா. பிள்ளைங்களா இருக்கையா அருவையில இருந்து வெளியே ஒருத்தங்க மறையார வருவாங்க. இவங்க இல்ல இவங்க தான் அப்பா தான் இந்த பக்கத்துல குண்டா போயிட்டாங்க. அங்க வருவாங்க வெள்ளங்கிளி பக்கம் அந்த சைடு போவாங்க. கொல்மாங்குடி வெள்ளங்கிளி பக்கம் கொல்லுமாங்குடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க மரம் ஏற வருவாங்க. அப்புறம் அப்படியே ஜாமான் எடுத்துட்டு வந்து வித்தாங்க. டெம்போல உள்ள சாமான் கூட 10,000 10,000க்கு மேலதான் சாமான். அதே 10,000க்கு மேலதான் இருக்கு சாமான். அப்படியே டெம்போல வேலை பேசிட்டான். அதான் 3 நோட்டு வந்துச்சுல. அது கொஞ்சம் லைட்டாக அப்படி தள்ளிட்டு கிளார் அடிக்குதுல்ல இல்லை அது சரியில்லை. அது கொஞ்சம் கிளார் அடிக்கும். எவ்வளோமா 150 ரூபா. அதுலேயும் 20 ரூபா குறைக்கணுமா? புடவை ஒன்று கொடுத்துருக்கேனே அது கழிச்சு நானே கழிச்சிட்டேன். 20 ரூபா கழிச்சிட்டேன். கழிக்கலாம் போங்க. அவ்வளோ ஜாமான் பழைய ஜாமான் போட்டிருக்கா ஒரு சரி ஏதாவது குறைச்சி நான் போட்டிருக்கேனா? ஒரு காய் இருக்கா எல்லாம் இடைய போட்டு ஒரு காய் எல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? என்ன ஒழுதிட்டே இருந்து போட வீட்டுக்கு போட்டு அவங்க அம்மா சமைக்குது. அம்மா அங்க இருக்கா. ஜாமான் வாங்கி வச்சுக்கிட்டா என்னைக்கும் அது அப்பா உள்ள அப்பா டாடா ஜாமான் வச்சிருக்கான். குண்டா வச்சிருக்க 3 குண்டானா 2 பேரும் சின்ன குண்டானா பாப்பா பாப்பா நீங்க வாங்கின டைம் நல்ல டைம். நாங்க விட்டா தூக்கி வந்து விட்டுட்டாங்க. அவன் வரவே மாட்டான். அங்கதான் முள்ள நீ தூக்கி வந்து போ. போட்ட பழசு எவ்வளவுக்கு? 600 ரூபாயா 650. போ போ போ. பாப்பா பஸ்கி இருக்கு பாப்பா. சாப்பிட்டான் வேற ஏதாச்சும் இல்ல இல்ல சுகந்தி போனுச்சு அழகானு சாமான் கொடுத்துட்டு
இருக்குல்ல 3 அடுத்து வந்து 24 உளி இருக்கு, 22 உளியும் இருக்கு. 22 வந்து 600 வரும், 24னா 650 வரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த இப்போ இந்த 3000 கொடுத்ததுக்கு எது எதில் ஏற்ற போறாங்களோ இப்பயே. அந்த பானை கொடுத்து மாத்திக்கலாம், பானை கொடுத்து மாத்திக்கலாம். பார்த்து பார்த்து இருக்கு. எல்லாம் அதான் 30 60 ரூபா ஜோடி, 60 ரூபா. இது ஒரு 60 ரூபா போட்டு நீங்க வாங்கின மாதிரி இங்க பாருங்க பழசு. ஒரு புடவை, 2 புடவை காசு. அதுக்கு நான் மாத்தி கொடுத்ததே பெருசு. அன்னைக்கு எடுத்துட்டு இப்ப இன்னைக்கு மாத்தி கொடுத்தீங்க. புதுசு அவங்ககிட்ட தானே வாங்கணும். போன நடை இதோட 3 நடை சாமான் எடுத்துட்டான். ஆமா, நான் கேட்குற சாமான் எடுத்துக்கல. நீங்க மூடி இல்லையா? மூடி இல்லைங்கிறாங்க. எதுக்கு? இல்ல அது அளவு 10 எடுத்துருவோம். 3 கிடையாது. அங்க போங்க, அப்பதான் இன்னும் குறைக்கலாம். அந்த ஒரு வாளி தேடி எடுக்க எவ்வளவு நேரமா? இது அன்னைக்கு ஒரு இன்னொரு அன்னைக்கு இன்னொரு இடை போட்டா அதை காணும். அதான் அண்ணன் கூட எங்க அண்ணன் கூட இருக்கு. அன்னைக்கு தான் இடையெல்லாம் போட்டு அதை வாங்கிக்கலாம். 1.5 1. ம் ஆமா, 1.520. ம் 1.520. 240 ரூபா. ஆமா, அப்ப அது இன்னும் என்ன கொடுக்கணும்? இதுக்கு குறைச்சிங்க, குறைச்சிங்க. இன்னும் 1200 ரூபா. இதான் இன்னும் 1200 ரூபாயா? மொத்தம் 1450ல 240 ரூபா கழிச்சாச்சுன்னா 250 போட்டாச்சு. அப்புறம் 1200. அதான் இன்னொரு 200 காசு இல்லை தான் இருக்கு. இதாங்க 200 ரூபா உங்களுக்கு. சரி 200 ரூபா வேண்டாம், ஒரு 50 ரூபா குறைச்சிங்க, 150 ரூபா. இருந்த காசை கொடுக்குறான், அதான் இருக்கு. இருந்த காசுக்குன்னா இப்போ நான் எனக்கு கொடுக்கணும்ல. காசு இல்லப்பா. வாங்க, இன்னொரு 150 ரூபா வேண்டி கொடுங்க. வேண்டி தாரா. இப்போ மொத்தம் 200 ரூபா வருது. இன்னும் 200 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுத்துருங்க. இன்னும் வந்து 150 ரூபா இல்ல வந்தாலாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம போய் எடுக்கணும், அன்னைக்கு எடுக்கணும் போய். ஆமா, போங்க. 150 ரூபா எடுத்து வாங்க. 150 ரூபா 260. 100 ரூபா இல்லை, 150 ரூபா வேணும். சின்னதாக வேணா இருக்கு. அப்படி போயிட்டு கடத்தல போய் ஒரு டீ குடிச்சிட்டு கலப்பாரம் போய் இங்கே லாஸ்ட்டில் போகணுமா? இன்னும் அவ்வளோதான். இந்த லாஸ்ட் வரைக்கும் போகணுமா? இதுக்கு போய் திரும்ப திரும்ப முடிச்ச உடனே அந்த காலம் இந்த ரோட்டில் ஒரு 10 வீடு இருக்கு, அங்கே போகணும்.
அங்கே போக முடியும். இதான் அங்கே நிப்பாட்டின மாதிரி தான் வேணா வந்திருக்குங்கல்ல. ஏங்க நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? யாரு எங்கள் அப்பா பையன்தான். அதான் ஒரே மாதிரி மூஞ்சா இருக்குது. அவன் பிளாஸ்டிக் யார் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதுல வண்டியில. உங்களை பார்த்துருக்கேன். வருவானே இது இந்த பிளாஸ்டிக் தான். இந்த பிளாஸ்டிக் ஆக மாட்டான். நான் வந்து வண்டியிலே வருவேன். இப்போ வந்து பொங்கலுக்காக 2 வாரம்